டைப் உறவுகளே, நம்ம கடைசியாக அறிந்து கொள்வோம் அப்படின்ற தலைப்பில் சில மூலிகைகள் பற்றியெல்லாம் பார்த்தோம். ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய அற்புதமான அரிய வகை மூலிகைகள் பற்றி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம மூலிகைகள் தொடர்ச்சியாக நம்ம உடல் ஆரோக்கியம் நோய்கள் பற்றின ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். சர்க்கரை நோய் என்று சொல்லக்கூடிய டயாபிட்டிஸ் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. வீட்டுக்கு ஒருத்தருக்கு, ஊருக்கு ஒரு 90% மக்கள் இந்த பிரச்சனையால் அவதிப்படுறாங்க, இது வந்துருமோன்னு பயப்பட்டுருக்காங்க. ஆனால் இந்த டயாபிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று முதல்ல நோயே கிடையாது. நீங்கள் அதை நோய் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஏமாந்துட்டீங்க. இது நோய் கிடையாது, ஒரு குறைபாடு, அதாவது டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புல வேலை செய்ய வேண்டிய ஒன்று வேலை செய்யலை, அது கெட்டு போகலை, ஆனால் வேலை செய்யாமல் நிற்கிது. ஏன் அது வேலை செய்ய மாட்டேனுது, அது என்ன, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா? கவலைப்படாதீங்க, நான் சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றுங்க. நிச்சயமாக சர்க்கரை நோயால் பாதிப்பு இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், நல்லா உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு சொன்னால், சர்க்கரை நோயை முறையாக நீங்கள் கையாண்டீங்க அப்படின்னு சொன்னால் 120 வயசு வாழ்ந்துடலாம். ஒருத்தர் நோய் இல்லைன்னு சொல்கிறாரு, ஆனால் அவருக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதை பரிசோதிக்க மாட்டார், கவனம் இல்லாமல் நல்லா இருக்கிறத நினச்சிட்டு இருப்பார், ஒரு பிரச்சனையில் மாட்டுவார், அந்த வியாதி அவருக்கு ப்ராப்ளமாக வரும். ஆனால் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக இந்த நோயை பராமரித்து கண்காணித்து இந்த குறைபாடை சரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 120 வயசு வாழ்கிறதுக்கு கேரண்டி. ஸோ இப்போ சந்தோஷமா? ஸோ இந்த நோய் வந்தால் ரொம்ப நாள் வாழலாம், இது மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. சரி, இது நோய் இல்லை, குறைபாடு. சரி வாங்க இப்போ வந்துடுவோம். இந்த சர்க்கரை அப்படின்னு சொல்கிறது என்ன? நம்ம சாப்பிடக்கூடிய மாவு பொருட்கள் எல்லாத்துலேயுமே அரிசி, சோளம், கம்பு, எதை சாப்பிட்டாலும் சரி, பழங்கள், இனிப்பாக எதை சாப்பிட்டாலும் சரி, அதில் தான் இந்த சர்க்கரை அப்படின்றது இருக்குது. நீங்கள் நேரடியாக சாப்பிட்ற சர்க்கரை மட்டும் கிடையாது, இனிப்பாக சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே, வெள்ளையாக சாப்பிடக்கூடிய எல்லாத்துலேயுமே, மாவு பொருள் எல்லாத்துலேயுமே இந்த சர்க்கரை இருக்குது. இது உடம்புக்கு வேண்டாத ஒன்றுலாம் கிடையாது, உடம்புக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. மற்ற எல்லாத்த விட நம்ம உடம்புக்கு இந்த மாவுச்சத்து நிறையா வேணும். அதுதான் உடம்புக்கு தெம்பு கொடுக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வகையான உறுப்புகளுக்குமான சக்தியாக தான் வேலை செய்யுது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாவுச்சத்து நேரடியாக நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் போய் சேர முடியாது. அதை அங்கீகரிக்கணும். இது இந்த செல்களுக்கு தேவையான பொருள் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். இந்த அங்கீகாரம் எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால், அதுதான் கணையம் அப்படின்ற ஒரு உறுப்பு இருக்குது நம்ம உடம்புக்குள்ள. நம்ம உடம்புல இறப்பைக்கு கீழே ஒரு உறுப்பு இருக்குது. அந்த உறுப்போட வேலை என்னன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளவு மாவுச்சத்து எடுத்துக்கிறீங்க, எவ்வளவு இனிப்பு சத்து எடுத்துக்கிறீங்களோ அதில் போய் இது நல்லது தான், நீ எடுத்து பயன்படுத்தினா நம்ம உடம்புல இருக்கிற செல்களுக்கு சொல்லணும், ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அதுதான் இந்த கணையம் உற்பத்தி பண்ணக்கூடிய இன்சுலின். இந்த இன்சுலின் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஒன்று உங்க சாப்பிட்ற அந்த மாவுச்சத்து இனிப்பு சத்துக்கு தேவையான அளவு சுரக்காம போயிடும், இல்லைன்னா சுரந்தாலும் அதை போய் அங்கீகரிக்க முடியாது. இந்த ரெண்டு பிரச்சனை தான் இருக்கும். இது ரெண்டு இல்லாத மூணாவது ஒன்று இருக்குது. என்னன்னா, அந்த கணையம் சுத்தமாகவே இன்சுலினை சுரக்கவே இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க கணையம் சுரக்கக்கூடிய இன்சுலின் தேவைக்கான அளவுக்கு சுரக்கல, இல்லைன்னா சுரக்கிற அந்த இன்சுலின் போய் அந்த வேலையை செய்யலை. இது இல்லாத ஒரு பிரச்சனைனா, இன்சுலின் அறவே உங்க உடம்புல உங்க கணையத்தால் சுரக்க முடியல. இது அப்ப நாம என்ன பண்ணலாம்னா, இந்த சர்க்கரை குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்யலாம்? முதல்ல உடம்புல போகக்கூடிய சர்க்கரையை குறைக்கலாம். என்ன பண்ணுவீங்க? மாவுச்சத்தை குறைச்சிருவீங்க, அரிசி சாப்பிட மாட்டீங்க, உடனே இனிப்பு சாப்பிட மாட்டீங்க, கிழங்கு வகைகள் சாப்பிட மாட்டீங்க. ஆனால் உங்கள் உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட், அதாவது இந்த மாவுச்சத்து குறைஞ்சி போச்சு. இப்போ டயர்ட் ஆகிடுவீங்க, சோர்வாக இருப்பீங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது அப்படி கேட்டால் அப்போ சாப்பிடலாமேன்னு சாப்பிட்டா இது அதிகமாக போய் உங்கள் செல்கள் மேலாம் ஒரு அழுக்கு மாதிரி படிஞ்சிடும். இது இந்த இன்சுலின் இது நல்லதுன்னு சொல்லாத எந்த மாவுச்சத்தையும், அதாவது இந்த குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், மால்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரையெல்லாம் உங்கள் செல் உள்ள என்ன பண்ணாது, எடுத்துக்காது. அப்போ என்ன பண்ணும், வெளியவும் வராது, உங்கள் செல் மேலே போய் ஒரு கரை மாதிரி அழுக்கு மாதிரி படிஞ்சிடும். இது படிஞ்சிட்டா உங்கள் உடம்புக்கு தேவையான B12, விட்டமின் டி, இந்த மாதிரியான முக்கியமான சத்துக்கள், அதாவது நரம்புக்கு தேவையான விட்டமின் B12 சத்தும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளுக்கு தேவையான விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மாதிரியான சத்தும் அங்கே போய் கிடைக்காது. அப்போ இது கிடைக்கலன்னா எந்த செல்கள் பாதிக்கப்படும்? இந்த B12 கிடைக்கலன்னா நரம்பு செல்கள் பாதிக்கப்பட்டுரும். உங்கள் கிட்னியில் போயிட்டு அளவுக்கு அதிகமான சர்க்கரை சேர்றதுனால உங்கள் கிட்னி செயல்பாடை நிறுத்திடும். உங்கள் கண் மாதிரியான மென்மையான ரத்த குழாய் இருக்கிற பகுதிகளில் இந்த சர்க்கரை அதிகமாக போய் சேரும் போது பார்வை குறைஞ்சி போயிடும். இதையத்தான் மருத்துவத்துறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டயாபெட்டிக் ஐசோபதி, டயாபெட்டிக் நெப்ரோபதி,
டயாபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப இந்த வார்த்தையில் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், இதெல்லாம் மெடிக்கல் டேம். ஸோ நம்ம இப்போ நார்மலுக்கு வந்துடுவோம். இந்த சர்க்கரை குறைபாடு இருக்கிறவங்க அப்போ நீங்கள் மாவுச்சத்தை குறைப்பீங்க. மாவுச்சத்தை குறைக்கிறதுனால உங்களுக்கு சர்க்கரை குறையும், ஆனால் சோர்வு வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்க, மாவுச்சத்து சாப்பிடலாம், கூடவே ஒரு மாத்திரை சாப்பிடலாம். என்ன நடக்கும், இந்த மாவுச்சத்து உங்கள் உடம்புல ஜீரணமாகிற இடத்துல முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளைசிமிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரோலில் வேலை செய்யும். இப்போவும் ஒரு பிரச்சனை நடக்குது, என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் உடம்புக்குள்ளே தான் அந்த மாவுச்சத்து போகுது, ஆனால் அது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் போகாமல் அதை பிரேக் பண்ணி உங்கள் குடல்லையே என்ன பண்ணுது, இதை முடிஞ்ச அளவுக்கு உடம்பை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை செய்யுது. பட் இதுவும் நிரந்தர தீர்வு இல்லை. சரி என்ன பண்ணலாம், அப்போ காலையில் 1/2 மணி நேரம் ஓடனா சரியாக போயிடுமா, நல்ல வாக்கிங் பண்ண சரியாக போயிடுமா, இல்லை மாப்பிள்ளை சம்பா அரிசி குதிரைவாரி அரிசி இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா சரியாக போயிடுமா, இல்லை பாவக்காய் சாப்பிடலாமா, கசப்பா சாப்பிடலாமா, இனிப்பா சாப்பிடலாமா? முதல்ல புரிஞ்சுக்கோங்க, சர்க்கரை குறைபாடு வந்துட்டா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்ற பிரச்சனையை முதல்ல குறைக்கணும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இந்த இன்சுலின் இருக்குது இல்லை, இது சுரக்கும், ஆனால் அது வேலையை செய்ய முடியாது. அதுக்கு என்ன செய்யணும், முதல் விஷயம் ஜீரணத்தை முழுமையாக செய்யணும். இப்போ சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறது என்ன, சர்க்கரை குறைபாடுன்றது என்ன நமக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு. ஆனால் நாம் இதை சரி பண்ணுறது என்ன பண்ணலாம், முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்புக்கு இதெல்லாம் எனர்ஜியாக இருக்குது. பிராணவாயு, ஆக்சிஜன், இந்த ஓட்டுன்னு சொல்கிறது முதன்மையான ஒரு தேவையான ஒரு சத்து அப்படி வச்சுக்கலாமே. தண்ணீர் ஒரு தேவையான ஒரு சத்து, குளிர்ச்சி வெப்பம் ஒரு தேவையான சத்து. இதையெல்லாம் சேர்ந்து தான் நம்ம செல்களுக்குள்ள ஆர்கான்லெஸ்ன்னு சொல்லக்கூடிய செல்களுக்குள்ளே இருக்கிற சில உறுப்புகள் இருக்குது. அந்த உறுப்புகள்லாம் முறையாக வேலை செய்யுது. அதாவது இந்த மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி அப்பரேட்டஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கூட மெடிக்கல் டேர்ம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செல்லுக்குள்ளே நிறைய உறுப்புகள் இருக்குது. இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி தான் சக்தியை உற்பத்தி பண்ணுது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், முதல்ல தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து தூங்க போகிற வரைக்கும் கஷ்டப்பட்டெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்களை கொஞ்சம் ஒழுங்குமுறைப்படுத்திக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாப்பிட்ட இந்த கார்போஹைட்ரேட் மாவு பொருளை உங்கள் கல்லீரல் எடுத்து முறையாக ப்ராசஸ், அதாவது ஜீரணிக்கப்பட்டு மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம், மெட்டபாலிசம் பண்ணி உங்களுக்கு தேவையான இந்த மாவுச்சத்தை ரத்தத்தில் கலக்கும் பொழுது உங்கள் கணையம் இந்த மாவுச்சத்தை அங்கீகரிக்கும். அங்கீகரிக்கப்பட்ட இந்த மாவுச்சத்து முழுவதுமாக உங்கள் ரத்தத்தின் வழியாக உடலுக்கு போகும்போது அந்த மாவுச்சத்தை உங்களுடைய உடம்பு எனர்ஜியாக ஏற்றுக்கும், அதாவது செல்களை எனர்ஜியாக ஏற்றுக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் முறை. இப்போ ஒரு மனிதனுக்கு தூக்கம் எதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், நம்ம மூளை ஓய்வு எடுக்குது, நரம்புக்கு ஓய்வு கொடுக்குறோம், நம்ம மூட்டு எலும்புகளுக்கு நம்ம ஓய்வு கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது மட்டும் கிடையாது, நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு எனர்ஜியை தூங்கும் போது எடுத்துக்கிறோம். இப்போ வெளியில் நிறைய பேர் இதை காஸ்மிக் ரேசஸ்ன்னு சொல்கிறாங்க, பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தூங்கும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கான்ஸு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற வேலையை செய்யும். உதாரணத்துக்கு நுரையீரல் என்ன பண்ணும், நீங்கள் முழிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் பேசுகிறதுக்கு தகுந்த மாதிரிலாம் உங்கள் நுரையீரல் மாற்றி மாற்றி சுவாசிக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக சுவாசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம எப்படி பேசுகிறோன்றதை பொறுத்து அதுக்காகவும் சுவாசிக்கணும் நுரையீரல். இப்போ அதோட பேட்டர்ன், அதாவது ரெஸ்பிரேஷன் பேட்டர்னில் சில மாறுதல்கள் இருக்கும். ஆனால் தூங்கும்போது அப்படி இல்லை, யூனிஃபார்மாக சுவாசிக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா நுரையீரல் அதில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இயல்புக்கு மாறான விஷயங்களை சரி பண்ணிக்கும். இதே போல தான் நம்ம இதயம், இரத்த குழாய், நரம்பு மண்டலங்கள் மற்றும் ஜீரண உறுப்புன்னு சொல்லக்கூடிய இறைப்பையாக இருக்கட்டும், குடல்களாக இருக்கட்டும், கழிவு நீக்க மண்டலம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிறுநீரகமாக இருக்கட்டும், நம்ம மலப்பையாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்படி தான் வேலை செய்யுது. இப்போ நம்ம தூங்குறது எவ்வளோ இருக்கணும், ஒருத்தருக்கு ஒரு முழு வளர்ந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5.5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் தூக்கம் தேவை. இது எப்படி எடுத்துக்கலாம் சார், நான் ஒரு 1 மணி நேரம் தூங்கிட்டேன், இடையில ஒரு 1 ஹவர் வேலை செஞ்சுட்டு அப்புறம் 1 மணி நேரம், இந்த மாதிரி 6 மணி நேரம், அது கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகாது. நான்-ஸ்டாப் ஸ்லீப்பிங், அதாவது நீங்கள் நைட்டு ஒரு 9 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு 6 மணி நேரம் தூக்கத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னால், இந்த தூக்கம்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மொத்த ஆர்கான்ஸோடைய செல்களை புதுப்பிச்சுக்கிறது உதவும். நீங்கள் அதை செய்யணும். முதல்ல சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் பாருங்கள், அவங்க ஒரு முறையான தூக்கத்தில் இருக்க மாட்டாங்க. இந்த சர்க்கரை குறைபாடு வருது அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு தூக்கத்தில் தொந்தரவு. அடுத்தது சாப்பிட்ற முறை. இப்போ எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன நினைக்கிறோம், சாப்பிட்றதுனா வாயில் எடுத்து போட்டு மென்று முழுங்கிடுறோம், அதுக்கப்புறம் உள்ள போய் ஏதோ ப்ராசஸ் நடக்க போகுது, அப்புறமா மோஷன் போய்டும். ஆக்சுவலாக இது கிடையாது நமக்கு நடக்கிறது. என்னென்னா, நீங்கள் சாப்பிடும் போது ஒரு விஷயத்தை தொடர்ந்து மறக்கிறீங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாப்பிட்ற உணவோட உங்கள் வாயில் சுரக்கக்கூடிய எச்சில், உமிழ்நீர்னு சொல்லக்கூடிய இந்த சலைவா
முழுமையாக உங்கள் உணவோடு கலந்து உங்களுடைய தொண்டை வழியாக இரைப்பைக்கு போகலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த உணவை இந்த உடம்பு உணவுன்னு அங்கீகரிக்காது. உங்கள் இரைப்பை ஜீரணிக்க கஷ்டப்படும். மெயினாக முதன்மையாக சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த மாவு சத்தை ஜீரணிக்கிறதுக்கான முதல் என்சைம் நம்ம உடம்புல இருக்குதுன்னா அது எச்சில் தான். இந்த சதைவா அப்படின்னு சொல்லக்கூடிய உமிழ்நீர். இந்த உமிழ்நீர் எந்த அளவுக்கு உங்கள் உணவோட கலந்து போகுதோ அப்போ தான் இந்த சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய மாவு சத்துக்கள் ஜீரணிக்கப்படும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், சாப்பிடும் போது வாயைக்குள்ளே சாப்பாடு போட்டுட்டு வாயை திறந்து பேசுறது, பேசிக்கிட்டே சாப்பிட்றது, இல்லைன்னா வாயை நம்ம மூடி மெல்லாமல் வாயை திறந்துக்கிட்டு உணவுகளை மெல்றது, இல்லைனா இடையில தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறது, இல்லைனா வேற ஏதாவது கார்பனேட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி எதையாவது ஒன்று குடிச்சிக்கிட்டு இருக்கிறது. இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், உணவை வாய்க்குள்ளே போடுவோம். வாய்க்குள்ளே போட்டு ஒரு சுவை இல்லாமல் வேற ஏதோ சுவைகளை பற்றின சிந்திக்கிறது, கவனம் வேற பக்கம் போகிறது, இந்த மாதிரியான தவறுகள் செய்வோம். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் இந்த சர்க்கரை குறைபாட்டிலேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய முதல் வேலை, உணவு உண்ணும் பொழுது வாய்க்குள்ளே உணவு போட்டிங்கன்னா வாயை மொத்தமாக மூடிடணும். உங்களுடைய உதடுகள் மூடி இருக்கணும். வாய்க்குள்ளேயே உணவுகளை மெல்ல பழகணும். இப்போ இந்த எச்சில் அதாவது உமிழ்நீர் எப்படி சுரக்கும் அப்படின்னு சொன்னால் வாயை மூடியாச்சு கரெக்ட். ஆனால் அதுக்கு ஒரு டைமும் கொடுக்கணும். நீங்கள் உள்ளே போட்டிருக்கக்கூடிய அந்த உணவு என்ன சுவைன்னு நம்மளுடைய எச்சில் சுரப்பைகள் உமிழ்நீர் சுரப்பைகள் புரிஞ்சுக்கிட்டு அதை சுரக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முறை நீங்கள் ஒரு உணவு வாய்க்குள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உணவை குறைஞ்சபட்சம் ஒரு 20லிருந்து 28 டைம் மெல்லணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 14 வினாடிகளில் இருந்து ஒரு 20 வினாடிகள் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாமே ஒரு வாய் உணவு. இப்போ இந்த டைம் கொடுக்கும் பொழுது உங்கள் வாயில் இருக்கக்கூடிய இந்த உமிழ்நீர் சுரப்பிகள் இந்த உமிழ்நீரை நன்றாக சுரக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஃபுட்டும் இந்த சலைவாவும் நல்லா மிக்ஸ் ஆகி உங்கள் இரைப்பைக்கு போகும். இப்போ என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட இந்த சலைவா மிக்ஸ் ஆகும்போது உங்கள் வாயிலேயே ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த சர்க்கரை சத்து என்ன பண்ணும் அப்படின்னா ஜீரணமாகி உடம்புக்கு ஒரு எனர்ஜியாக வாயில் இருக்கிற ரத்த குழாய்கள் வழியாக உறிஞ்சப்பட்டு உடம்புக்கு போய்டும். மிச்சம் இருக்கிறது இரைப்பைக்கு போய் அங்கே நல்லா ஜீரணிக்கப்பட்டு பெரிய பெரிய சர்க்கரைகள், அதாவது நம்ம எடுத்துக்கலாம் பாலிசாக்ரைட்ஸ், மோனோசாக்ரைட்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அதாவது காம்பவுண்ட் சுகர்ஸ்ன்னு சொல்கிறோம், சிங்கிள் சுகர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி மோனோ சுகர்லாம் சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் என்னென்னா இரைப்பையில் போய் சில சர்க்கரைகள் உடைக்கப்பட்டு இன்னும் மிருதுவாக மாற்றப்பட்டு நம்மளுடைய குடல்களுக்கு போகும். இந்த குடல்களுக்கு போகிற வழியில தான் இந்த இன்சுலின் அதோட இணைஞ்சு போய் நம்மளுடைய குடல்கள் வழியாக உறிஞ்சப்பட்டு அது கல்லீரலுக்கு போய் கல்லீரலில் இருந்து நம்ம உடம்புக்கு இந்த இன்சுலினோட சேர்ந்த சர்க்கரையாக போய் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மெல்வதும் இந்த உமிழ்நீரை உள்ள சுரக்கிறதுக்கான நேரத்தை கொடுக்குறது ரொம்ப முக்கியம். இது ஒரு முக்கியமான வேலை. இது செஞ்சிட்டீங்க, ஓகே, இது நல்லா செஞ்சிட்டிங்கன்னு நடக்கும். கழிவு நல்லா வெளியே போகும். நான் சொன்ன மாதிரி நல்லா மென்று சாப்பிட்டு பாருங்கள். எச்சில் நல்லா சுரக்கிறத கவனித்து உங்கள் உணவையில் முழுங்கி பாருங்கள். முதல்ல அதிகமாக சாப்பிடவே மாட்டீங்க. ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு 100 கிராம் அரிசியை சாதமாக மாற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிற முறையில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 20-25 கிராம் அரிசி உணவு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இந்த ஏப்பம்னு சொல்லுவோம் உணவு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வை உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் சாப்பிட வேணாம், நல்ல எனர்ஜியாகவே இருப்பீங்க. அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் டைஜஷன் எல்லாம் நல்லா நடந்ததுன்னா மோஷன் உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே வராது. லூஸ் டூல் மாதிரி போகும், டயர்டே ஆகாது. உடம்புல இருந்த கழிவுகள் முழுவதும் வெளியேறதை நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறது 2 நாள் செஞ்சால் போதும். இந்த சர்க்கரை குறைபாடு பற்றின இந்த வீடியோவுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்ததான் ஒன்று பார்க்க போகிறோம். இதில் இந்த வெப்பம் என்ன செய்ய போகுது, அதை நாம் எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம், அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை வைத்து எப்படி எளிமையாக செய்யலான்றதை அடுத்த தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து ஆலம் லைஃப் சேனலுக்கு ஆதரவு தரத்துக்கு நன்றி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.